friends, Namaste, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட எபிசோட் வந்து சேலஞ்ச் எபிசோட். அதாவது 30 days சேலஞ்ச். கண்டிப்பா உங்களால ஹிந்தி பேச முடியும். ஸ்போக்கன் ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரியான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 30 days நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா 31st day நீங்கள் கண்டிப்பாக உங்களை அறியாமலே உங்களால் ஹிந்தி பேச முடியும். இது வந்து ஒரு நாளைக்கு 15 sentences. நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சாதாரண சென்டென்சஸ் தான் எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் வீட்டில் தமிழில் பேசக்குள்ள அதை இயல்பாக ஹிந்தியில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஹிந்தி பேசுறதுக்கு வரும். இன்னைக்கான 15 சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் புதுசாக நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நிறைய ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதாவது A to Z ஹிந்தியில் எப்படி ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் எப்படி எழுதிட்டு வரணும், அதுக்கப்புறம் அதை எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம டே 1ல இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் சென்டென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. இது வந்து பாசிட்டிவ் வைப்ல இருந்து நம்ம தொடங்குவோம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதை எப்படி ஹிந்தியில சொல்லணும்னா மை குஷி ஹூம். மை குஷி ஹூம். இது நீங்க சொல்லக்குள்ளேயே இயல்பா சொல்லி பாருங்க. மைம் அப்படின்னா ஐ, குஷி அப்படின்னா ஹாப்பி, ஹூங் அப்படின்னா மைம் வரக்குள்ள நம்ம கண்டிப்பா ஹூங்ல தான் முடியணும். ஐ எம் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஹாப்பி, மைம் குஷி ஹூங். இதுக்கு ஆப்போசிட் ஐ எம் சேட். நான் ரொம்ப சேடா இருக்கேன். செகண்ட் ஒன் ஐ எம் சேட். நான் ரொம்ப சேடா இருக்கேன். இதை எப்படி சொல்லணும்னா மைம் உதாஸ் ஹூங். மைம் உதாஸ் ஹூங். உதாஸ் அப்படின்றது மட்டும்தான் இப்போ புதுசாக வருது. குஷிக்கு பதிலாக உதாஸ். மைம் அப்படின்னா ஐ, ஹூங் அப்படின்னா ஆம், உதாஸ் அப்படின்னா சேட். மைம் உதாஸ் ஹூங் அப்படின்னா ஐ எம் சேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் யூ ஆர் ரைட். யூ ஆர் ரைட். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசக்குள்ள நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூ ஆர் ரைட். அதை ஹிந்தியில் ஆப் சஹி ஹைன். ஆப் சஹி ஹைன். யூ யூ அப்படின்னு சொல்லக்குள்ள இங்கே நம்மளோட பெரியவங்களை சொல்கிறதுனால ஆப் யூஸ் பண்ணுறோம். ஆப். சஹி அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரைட் அப்படின்னு சொல்லலாம். சஹி. அடுத்தது ஆப்ல ஆரம்பிச்சுது அப்படின்னா லாஸ்ட்டாக முடியக்குள்ள ஹைனில் முடியுது. ஆப் சஹி ஹைன் அப்படின்னா யூ ஆர் ரைட். ஃபோர்த் சென்டென்ஸ் யூ ஆர் ராங். நீங்கள் சொல்கிறது தப்பு. யூ ஆர் ராங். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா ஆப் கலத் ஹை. ஆப் கலத் ஹை. ஆப் அப்படின்னா நீங்கள், யூ. கலத் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தவறு, ராங் அப்படின்னு சொல்லலாம். ஆப் கலத் ஹைன். ஆப்ல வரக்குள்ள ஹைன்ல தான் முடியும். ஆப் கலத் ஹைன். ஃபிஃப்த் சென்டென்ஸ் ஐ எம் வெஜிடேரியன். ஐ எம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்து சைவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா மைம் ஷாகாஹாரி ஹூங். மைம் ஷாகாஹாரி ஹூங் அப்படின்னு சொல்லணும். மைம்ல ஆரம்பிக்குது, ஹூங்ல தான் முடியணும். வெஜிடேரியன் அப்படின்றத ஷாகாஹாரி, ஷாகாஹாரி ஹூங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் ஐ எம் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றதுக்கு நான்வெஜ் மைம் மான்சாஹாரி ஹூங். மைம் மான்சாஹாரி ஹூங். இதில் வந்து அந்த இன் வந்து நம்ம போடக்கூடாது, மேலே வந்து டாட் வைக்கணும், பிறைச்சந்திரன். மைம் மான்சாஹாரி ஹூங் அப்படின்னா ஐ எம் நான் வெஜிடேரியன். இது வந்து சிக்ஸ்த் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். செவன்த் சென்டென்ஸ் ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா மைம் வியஸ்த ஹூங். மைம் வியஸ்த ஹூங். இதில் மைம் ஹூங் வந்து எப்பயும் வர்றது தான் வியஸ்த. வியா அதாவது வாவுடைய பாதி.
வியஸ்த அப்படின்னா பிஸி. மை வியஸ்த ஹோம். அடுத்தது 8th சென்டென்ஸ், ஐ எம் நாட் பிஸி. நான் வந்து பிஸியாக இல்லை. ஐ எம் நாட் பிஸி. நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். இதுக்கு வந்து நஹி யூஸ் பண்ணலாம், மத்து யூஸ் பண்ணலாம். மை வியஸ்த நஹின் ஹூங். மை வியஸ்த நஹின் ஹூங். நஹின் வந்துச்சு அப்படின்னாலே அது நெகட்டிவ் ஃபார்ம், அதுக்கு ஆப்போசிட் தான். அப்போ நான் வந்து பிஸியாக இல்லை. ஐ எம் நாட் பிஸி. மை வியஸ்த நஹின் ஹூங். நெக்ஸ்ட் 9th சென்டென்ஸ், டுடே இஸ் ஹாட். டுடே இஸ் ஹாட். இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ். டுடே அப்படின்னா ஆஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட் அப்படின்னு சொல்றதுக்கு கரம். கரம் சூடான அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கரம். தேர்டு கா யூஸ் பண்ணணும். ஆஜ் கரம் ஹை. ஆஜ் கரம் ஹை. இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட், டுடே இஸ் கோல்டு. இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ் டண்டா ஹை. ஆஜ் டண்டா ஹை. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் டண்டா பானி அப்படின்னா. டண்டா அப்படின்னாலே கோல்டு அப்படின்னு அர்த்தம். பானின்னா வாட்டர், ரொம்ப கோல்டு வாட்டர். அதே போல கரம் தூது கேள்விப்பட்டிருப்போம். கரம்னா ஹாட், தூது அப்படின்னா மில்க். கரம் தூது அப்படின்னா ஹாட் மில்க் அப்படின்னு சொல்றது. அப்போ ஆஜ் கரம் ஹை அப்படின்னா டுடே இஸ் ஹாட். நெக்ஸ்ட் 10th ஒன் வந்து டுடே இஸ் கோல்ட். இன்னைக்கு ரொம்ப குளுமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ் டண்டா ஹை அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நம்ம 10 சென்டென்சஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 5 ரிமைனிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 1 சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல தொடர்ந்து டே 2 டே 3ன்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 15 சென்டென்ஸ் ஒரு நாளைக்கு அழகாக நீங்கள் மெமரி பண்ணாலே ஈஸியாக ஸ்போக்கன் ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோ சஜஷனில் போகும். நெக்ஸ்ட் 11th சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th சென்டென்ஸ், ஐ எம் ஃப்ரீ. ஐ எம் ஃப்ரீ. நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை காலி ஹூங். மை காலி ஹூங். காலி அப்படின்னு சொல்கிறது நம்ம தனியாக சொல்லுவோம் இல்லைங்களா, காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் ஆகுது. எம்டி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த காலி யூஸ் பண்ணுறோம். மை காலி ஹூங் அப்படின்னா ஐ எம் ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஐ நோ திஸ். எனக்கு இது தெரியும். 12th சென்டென்ஸ், ஐ நோ திஸ். ஐ அப்படின்னு சொல்லக்குள்ள முச்சே எனக்கு. நோ அப்படின்னா பத்தா, KNOW. நோ அப்படின்னா பத்தா அப்படின்னு அர்த்தம். முச்சே ஐ நோ திஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த திஸ் வரக்குள்ள திஸ்னா யக், தட் அப்படின்னா வக். ஐ நோ திஸ்க்கு முச்சே யக் பத்தா ஹை. முச்சே யக் பத்தா ஹை. ஐ நோ திஸ். முச்சே யக் பத்தா ஹை. ஒருவேளை ஐ நோ தட். ஐ நோ தட் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த யக்குக்கு பதிலாக வக் யூஸ் பண்ணணும். मुझे वक पता है. मुझे वक पता है. I know that. இது வரைக்கும் நம்ம 13 சென்டென்ஸ் முடிச்சிருக்கோம். என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 14th சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ லைக் ஸ்போர்ட்ஸ். ஐ லைக் ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், முச்சே அப்படின்னு அர்த்தம். லைக் அப்படின்னா பசந்த் அப்படின்னு அர்த்தம். ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா பிளே அப்படிலாம் வந்துச்சுன்னா அது ஹிந்தியில் கேல், கேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை அப்படியே ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா முச்சே கேல் பசந்த் ஹை. முச்சே கேல் பசந்த் ஹை. ஐ லைக் ஸ்போர்ட்ஸ். அடுத்த சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ், ஐ லைக் வெஜிடபிள்ஸ். ஐ லைக் வெஜிடபிள்ஸ். எனக்கு காய்கறிகள் ரொம்ப பிடிக்கும். இதில் ஐ அப்படின்னா முச்சே அப்படின்னு சொல்கிறோம். ஐ அப்படின்னா முச்சே. லைக் என்ன சொன்னோம், பசந்த். லைக் அப்படின்னா பசந்த். ஒருவேளை வெஜிடபிள்ஸ் வருது இல்லைங்களா, அது ஹிந்தியில் சப்ஜியா. சப்ஜியா. வெஜிடபிள் அப்படின்னா சப்ஜியா, வெஜிடபிள்ஸ் அப்படின்னா சப்ஜியோன் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா मुझे सब्जियां पसंद है मुझे सब्जियां पसंद है இதுதான் இன்னைக்கான சென்டென்ஸ். நம்ம டே 1ல 15 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய டே 2 டே 3 எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 15 சென்டென்ஸை ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.